வணக்கம் நேயர்களே. நான் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர், மகப்பேறு மருத்துவர். விஞ்ஞானம் முன்னேறிட்டே போகுது. முன்ன ரேடியோ இருந்தது, அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது. அந்த மாதிரி இந்த சோஷியல் கேஜெட்ஸு இப்போல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கு. இதில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இதில் என்ன நம்மளுக்கு தெரியணுன்றது முக்கியம். சில வளர்ச்சி நல்லது தான், பட் எந்த அளவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி மருத்துவ ரீதியாக மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஏஐ அப்படின்றது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா முன்ன ஸ்கேன் பண்ணுவோம், அப்புறம் எம்ஆர்ஐ பண்ணுவோம். இது அதையும் தாண்டி ஒரு சின்ன வளர்ச்சி, ஏதோ ஒரு கேன்சர் வளர்ச்சி ரொம்ப சின்னதாக இருக்குது, அது எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்க முடியல, ஸ்கேனில் கண்டுபிடிக்கல, ஏஐயில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த சயின்ஸு. ஸோ அது பற்றி நம்ம பெருமைப்பட்டுக்கணும். அதே மாதிரி ஏஐ ஒரு ப்ரெக்னென்சின்னு வச்சுங்க. ப்ரெக்னென்சியில் பேபி எப்படி இருக்குது, எல்லாம் உறுப்பும் நல்லா இருக்குதா அப்படின்னு. அதே மாதிரி சில பேபிக்கு ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வரும். அது இப்போ 36 வாரமாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் பேபி சைஸ் 28 வாரம் தான் இருக்குது. ஏன்னா அந்த இரத்த ஓட்டம், நஞ்சிலேருந்து இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. அதனால இதெல்லாம் ஏஐயில் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கிறது நிறைய டாக்டர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸு முன்ன ஃபைலாக இருக்கும், டாக்டருக்கு டைமே இருக்காது, ஃபைல் எழுதிக்கிட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்குற டைம் கம்மியாக போயிடும். இப்போ இந்த ஏஐ ஒரு ரெக்கார்டை லோட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அந்த பேர்லேருந்து எல்லாமே ரெக்கார்டில் வந்துடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட ஆகாது, எல்லாமே ஏஐயில் ரெக்கார்ட் ஆகி வந்துடும். அதனால் இது என்னென்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். டாக்டர் கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த பேஷண்ட் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஆனால் இதில் என்னென்னா இன்னும் அது ஃபுல்லாக டெவலப் ஆகலை. நம்ம இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் கன்சர்னு, மற்றபடி இன்ஜினியரிங் செக்ஷனு, எஜுகேஷனு அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. மருத்துவ ரீதியாக இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் வரல, ஆனால் வரும். இன்னும் கொஞ்சம் டைமில், கொஞ்சம் நாளில் எல்லாம் வந்துடும். இப்போ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஆனால் சில டைம் என்ன ஆகுதுன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. மிஸ்யூஸ் ஆஃப் ஏஐனா என்ன, அந்த இதை வச்சு, அந்த ஏஐ வச்சு சில பாதிப்புகள் நடக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டீப் ஃபேக் அப்படின்ட்டு. என்ன, ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்க, ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து ஏஐ டெவலப் பண்ணலாம், வேறு மாதிரி டெவலப் பண்ணலாம், யாராவது சேர்த்து நிற்கிற மாதிரி பண்ணலாம், மார்ஃபிங் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இதை பர்சனலாக சில பேரை அஃபெக்ட் ஆகுது. ஸோ நல்ல காரியமும் இருக்குது, சிலது இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ நம்ம சொசைட்டியில் நம்ம வி ஷுட் யூஸ் இட் இந்த ப்ராப்பர் மெடிக்கல் ரீதியாக முக்கியமாக பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷனில் முக்கியமாக பண்ணணும். இன்னொன்று எஜுகேஷன் பற்றி இப்போ சொல்லும் போது என்ன நினைக்கிறேன்னா, முன்னெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எங்கள் காலத்துலன்னா நாங்களாம் லைப்ரரிக்கு போவோம், புக்கு எடுப்போம், எல்லா புக்ஸையும் எடுத்து நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு. இப்போ ஒரு பேரை தட்டினா போதும், எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த டெப்த் ஆஃப் ஸ்டடின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பழைய பழக்கத்தையும் விடக்கூடாது. we can use AI, not depend on AI alone அப்படின்றது தான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எப்போ பாரு ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்னு ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த வர்ற காலத்தில். ஏன் இந்த ஸ்க்ரீனிங் டைம்னா, இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க,
நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பக்கத்தில், முன்னெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் யாராவது பக்கத்தில் உட்காந்தா எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படி, ஓ அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமான்னு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ யாரும் யாரோடையும் பேசுறதில்ல. அவங்க ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க சின்ன வயசு குழந்தை கூட, 5 வயசு குழந்தை கூட இது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் டைம் பற்றி நான் சொன்னேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டைம் என்னத்துக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னா ஒரு பாதிப்பு, கண்ணுக்கு பாதிப்பு வரும். ஸோ அவங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பிள்ளைங்க ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸில் கண்ணாடி போடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கிறதுனால இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பெரியவங்க, எஸ்பெஷலி ஆம்பளைங்கன்னு வச்சுங்க, குழந்தை இல்லாத தன்மையாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீன் டைம் பார்த்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இந்த ப்ளூ லைட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ லைட் மேல்ஸ் ஆம்பளைங்களுக்கு மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த மெலட்டோனின் இருந்தால் தான் அவங்க குழந்தை பெறத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ப்ளூ லைட் பார்க்க அந்த மெலட்டோனின் கம்மி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 6% தான் இருந்தது. ஆம்பளைங்கனால கருத்தரிக்க முடியல அப்படின்னா 6%. இப்போ இன்றைக்கி ரெக்கார்டில் என்ன ஆகுதுன்னா 12-13%ன்னு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம பிள்ளைங்க வளரும் போதே இந்த ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். முன்னெல்லாம் என்ன செய்வோம், ஒரு காலையில் எழுந்திரிச்சா காலையில் ஒரு ஜபத்தை பண்ணுவாங்க, பிள்ளைங்க டிஃபனை சாப்பிடுவாங்க, அப்புறம் ஏதாவது படிப்பாங்க, அப்புறம் விளையாடுவாங்க. இப்போ யாரும் அந்த ருட்டீன் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் செல்ஃபோன் வச்சு தான் இருக்கிறாங்க. ஒரு டைனிங் ஹாலில் சாப்பிட்ற டைமில் ஒருத்தர் ஃபேமிலி பரிமாறணும். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது, இந்த மாதிரி உலகத்தில் இது நடக்குது அப்படின்னு ஒரு பரிமாறுற இதே இல்லாமல் போகுது. ஸோ நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போதே ஸ்க்ரீன் டைமு அப்படின்னு ஒன்று கண்ட்ரோல் பண்ணி இது, ஏன்னா உடம்பையும் பாதிக்குது. அதே மாதிரி சில ஃபேக் நியூஸ் வருது, இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபேக் நியூஸ் வருது. ஸோ அந்த ஃபேக் நியூஸை நம்மளை பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கூட பேப்பரில் படிச்சிருப்பீங்க, யாரோ ஒரு ஆம்பளை அவங்க ஒய்ஃபுக்கு யூடியூப்பை பார்த்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு லேடியோடைய டெலிவரின்றது ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் டைம் அது. அந்த நேரத்தில் போய் அவன் யூடியூப்பை பார்த்தான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிலதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம். அதே மாதிரி சில நியூஸை பார்த்து நம்ம டிப்ரெஷன், ஒரு ஃபீலிங் பேட் அப்படின்னு ஆகக்கூடாது. ஸோ நேர்மையாக இருக்கிற மாதிரி நியூஸை தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஏஐ இஸ் வெரி குட். பட் இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸு, ஃபேக் நியூஸு, டீப் ஃபேக்ஸு அப்படின்லாம் போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஒரு அப்செட் ஆகிடும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த ஏஐ வரும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இது வசதி இல்லை. ஸோ நம்ம வளர உலகத்தில் எல்லாரும் சமம் தானே நம்ம. ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும், எல்லாருக்கும் அப்புறம் இது ஆக்சிஜன் ப்ரீதிங்கு இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு நம்ம படுக்கிறதுக்கு ஒரு பெட் படுக்க வசதியும், நம்ம தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்கணும். அதுதான் ஹியூமன் நேச்சர். சில பேருக்கு காசு இருக்கவங்களுக்கு இந்த வசதி, காசு இல்லாதவங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் ஏஐ ஹஸ் காட் குட் யூசஸ். பட் என்னன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ராங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஏஐயில் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறது தான் நமக்கு திருப்பி வருது. ஸோ டேட்டா ஃபீட் பண்ணி வருது. ஸோ அதை நம்ம அதே மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனில் மருத்துவ ரீதியாக ஒரு டாக்டரு கண்டுபிடிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரோபாட்டிக் சர்ஜரி எல்லாம். பட் பேஷண்ட்டுக்கு தன்னை கையை பிடிச்சி கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் ஆறுதலாக பேசுறது, இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட். 50% இப்படி இருக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு, ஆப்ரேஷனு ஏஐ யூஸ் பண்ணி நல்லா கிளியராக ஆப்ரேட்லாம் பண்ணலாம். பட் இன்னொரு 50% என்னென்னா தைரியம் கொடுக்கணும், பேஷண்ட்டுக்கு தைரியம் கொடுக்கணும். நான் உன்னோட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத,
உனக்கு நான் நல்லதாக கவனித்து நான் உன்னை அனுப்புகிறேன், நீ எதோன்னா என் ஃபோன் நம்பர் வச்சுக்க, எதுனா எனக்கு பேசு அப்படின்னு அந்த மன தைரியமும் கொடுக்கறது தான் ஒரு டாக்டருடைய தொழில். ஸோ ஏஐ இஸ் குட்டு, பட் அதை மட்டும் நம்பி இருக்கிறது தப்பு. ஸோ வி மஸ்ட் யூஸ், நம்ம கடைசியாக we should be the master of AI. AI is good, but we should be the master for AI அப்படின்ட்டு இதை விவரித்து சொல்லலான்ட்டு இருந்தேன் இன்னைக்கு.